பிரைஸ் த லார்ட். பரிசுத்த வேதாகமத்தில் உபவாசம் இருந்த சில நபர்களை பார்க்கலாம். மோசே 40 நாள் இரவும் பகலும் அப்பம் புசியாமல் தண்ணீர் குடியாமல் இருந்தார். யாத்ராகமம் 24:18, 34:28. சாமுவேல் மற்றும் இஸ்ரவேல் ஜனங்கள் மிஸ்பாவிலே உபவாசம் இருந்தார்கள். 1 சாமுவேல் 7:6. யாபேஸ் பட்டணத்தார் சவுல் மற்றும் அவன் குமாரரின் உடலை அடக்கம் பண்ணி 7 நாள் உபவாசம் இருந்தார்கள். 1 சாமுவேல் 31:13. தாவீது தனது பிள்ளைக்காக உபவாசம் இருந்தார். 2 சாமுவேல் 12:16. யோசபாத் யூதா ஜனங்களும் உபவாசம் இருந்தார்கள். 2 நாளாகமம் 20:1-4. எஸ்றா அஹாவா நதியண்டை உபவாசத்தை கூறினார். எஸ்றா 8:21. நெகேமியா அலங்கம் இடிப்பட்டதால் துக்கித்து உபவாசம் இருந்தார். நெகேமியா 1:4. எஸ்தர் 3 நாள் ராஜா கண்களில் தயவு கிடைக்க சூசான் நகர யூதர்களோடு உபவாசம் இருந்தாள். எஸ்தர் 4:15-16. ஜெபத்திலும் விண்ணப்பத்திலும் உபவாசம் இருந்தார். தானியேல் 9:3. நினிவே நகரத்தார் தங்கள் தேசம் அழிவில் இருந்து காக்கப்பட உபவாசம் இருந்தார்கள். யோனா 3:5-9. இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்தார். மத்தேயு 4:2. அந்நாள் ஆலயத்தில் உபவாசித்து ஆராதனை செய்தார்கள். லூக்கா 2வது அதிகாரம் 36-37. பவுல் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். அப்போஸ்தலர் 9:9. கொர்நேலியு உபவாசித்து ஜெபம் பண்ணினார். அப்போஸ்தலர் நடபடிகள் 10:30. பவுல் பர்னபா ஊழியத்திற்காக பிரித்தெடுத்தபோது உபவாசம் இருந்தார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 13:2-3. பிரைஸ் தி லார்ட்.